Hello everyone. Hope all of you did very well in the UGTRB exam. So நம்மளோட next target என்னன்னா இப்போ PGTRB chemistry. Okay, let's begin the session. So நம்ம PGTRB chemistry இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ more or less என்ன சிலபஸ்னால் நம்ம we are going to follow the PG syllabus. ஸோ அப்போ PG syllabus எழுதுனா என்னென்ன கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு we can clear the PGTRB. ஓகே, ஸோ அதே லெவல் ஆஃப் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் செட். இப்போ டிஎன் செட் வந்து 2024 வந்து வரப்போகுது. ஸோ நம்ம காலேஜில் வந்து இப்போ நம்ம காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 2 எலிஜிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து நெட்டு, இன்னொன்று வந்து செட். ஓகே, நெட்டு வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது வந்து நம்ம சிஎஸ்ஆர் வந்து நடத்துது. இன்னொன்று நம்ம தமிழ்நாடு வந்து நடத்துறது டிஎன் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கம்பேர்ட் டு சிஎஸ்ஆர் நெட் டிஎன் செட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது பிஜிடிஆர்பி படிக்கிறப்போ நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதே சிலபஸ்ன்றதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டிஎன் செட்டுக்கும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ 2024 கால்ஃபர் பண்ணுறதா இருக்காங்க. ஓகே, ஐ திங்க் மனோன்மணி சுந்தரார் யூனிவர்சிட்டி அதை தான் கண்டக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த சிலபஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இது ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, இதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தென் டிஆர்பி கால்ஃபர் பண்ணுவாங்க. டிஆர்பி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ், ஃபார் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் நமக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் டீச் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து ஆன்சிலரி சப்ஜெக்ட்டுக்காக வந்து கெமிஸ்ட்ரிக்கும் நமக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் பியூர் சயின்ஸ்ன்றதுனால நமக்கு கெமிஸ்ட்ரி வரும். ப்ளஸ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து உங்களுக்கு ஆன்சிலரி, அகெயின் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இதில் வந்து நான் இந்த இன்ஜினியரிங்கும் எழுதியிருக்கேன், பாலிடெக்னிக்கும் எழுதியிருக்கேன். ஸோ இட் வில் பி லைக் வெரி ஈஸி தான். நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணாவே இந்த 2 எக்ஸாம்ஸ் ஈஸியாக அடிச்சிடலாம். ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போதுலேருந்து ரிட்டன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் அப்ளை பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன், இன்டர்வியூ இது எல்லாத்தையுமே வச்சு பண்ணுவாங்க. இப்போது இந்த கவர்மெண்ட் காலேஜ் போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே டோல்டு தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் த டிஆர்பின்னு சொல்லிட்டு பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் இந்த டிஆர்பிக்கு சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணி பிஜிடிஆர்பியும் கிளியர் பண்ணிக்கலாம், டிஎன் செட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். தென் டிஆர்பியில் 3 கேட்டகரிஸ்க்குமே தனித்தனியாக இன்ஜினியரிங் காலேஜுக்கு தனியாக, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தனியாக, பாலிடெக்னிக் காலேஜில் 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த பாலிடெக்னிக்கு இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு எம்எஸ்சி மட்டும் இருந்தால் போதும். கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு எம்எஸ்சி வித் செட் ஆர் எம்எஸ்சி வித் நெட், ஓகே, ஆர் எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி, இந்த 3 தான் க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தா வித் செட் இது மோர் ப்ரிஃபரன்ஸ் ஓகே கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஃபார் த கவர்மெண்ட் காலேஜுக்கு எலிஜிபிலிட்டி. பட் இன்ஜினியரிங்க்கு எம்எஸ்சி மட்டும் போதும், அவங்க வைக்கிற ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கோரை பொறுத்து தே வில் ரெக்யூட் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். தென் வேறு எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை எம்ஃபில் இருந்து அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸில் வந்து வரும். ஸோ வென் தே ஆர் கிவிங் த அப்ளிகேஷன் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கோ டு யூபிஎஸ்சி ஜியோ கெமிஸ்ட். வருஷம் இந்த இது வந்து நமக்கு லைக் மே ஆர் ஏப்ரல் எண்டில் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தா ஜஸ்ட் செக் த யூபிஎஸ்சி வெப்சைட், ஜியோ கெமிஸ்ட்னு ஒரு போஸ்டிங் வரும். அதுவுமே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் தான். ஆனால் என்னென்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு ப்ளஸ் கெமிஸ்ட்ரி வந்து 3 டிஃப்ரெண்ட் கெமிஸ்ட்ரி இல்லை நான் எழுதுன வரைக்கும் ஒரு 3 days எக்ஸாம் மாதிரி வரும். ஃபஸ்ட் டே வந்து காலையில் இங்கிலீஷ் எழுதணும், அன்றைக்கி ஆஃப்டர்நூனே இன்ஆர்கானிக், அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபிசிக்கல், அண்ட் அதே ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் இருந்தது. இப்போ அது எல்லாமே மாற்றி இங்கிலீஷ் ஒரு எம்சிக்யூ, கெமிஸ்ட்ரி ஒரு எம்சிக்யூ கொடுக்குறாங்க. நான் எழுதுகிறப்ப சப்ஜெக்டிவாக தான் இருந்தது. ஸோ இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப. அகெயின் பேட்டன்ட் ஆஃபீஸர் எப்பயாச்சும் கால்ஃபர் பண்ணாங்க, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் ஸோ இது வந்து லைக் பிகினர் லெவல், இது ஓரளவுக்கு மீடியம் லெவல். அட்வான்ஸ் லெவல் தான். நம்ம ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் த சிஎஸ்ஆர் நெட் கெமிஸ்ட்ரி அண்ட் கேட் கெமிஸ்ட்ரி. இது 2 நீங்கள் அப்ளை பண்ணாக்கா இப்போது செட்டு வந்து நம்ம ஒன்லி தமிழ்நாடு காலேஜில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். நெட்டுன்றது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது நீங்கள் கிளியர் பண்ணிட்டாக்கா யூ கேன் ஒர்க் இன் இந்தியா லெவலில் நீங்கள் எந்த இதுனாலும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், அதாவது எல்எஸ்ன்னு வாங்குறப்ப.
லைக் நீங்கள் JRF வாங்குறப்ப யூ கேன் டூ த PhD இன் எனி சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்டியூஷன் யூஸிங் த CSIR கெமிஸ்ட்ரி. கேட் கெமிஸ்ட்ரி கிளியர் பண்ணால் IITs அண்ட் NITs அண்ட் ஐசர் நைசரில் எல்லாத்துலேயுமே வந்து யூ கேன் ஜாயின் த PhD. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ அதே மாதிரி கேட் கெமிஸ்ட்ரி கிளியர் பண்ணாக்கா அது இல்லாமல் உங்களுக்கு HP ஆயில் இருக்கு இல்லையா, அது அப்புறமா வந்து இந்தியன் ஆயில் ஆஃப் பெட்ரோலியம் IOP இருக்கு இல்லையா, அது. ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிட்டடில் உங்களுக்கு யூ கெட் அ ஜாப். லைக் ஆனால் கேட் அந்த வருஷம் கிளியர் பண்ணியிருக்கணும். அது வருஷம் கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த வெப்சைட் போனால் சொல்லுவாங்க கேட் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு என்ன பண்ணணும். இண்டஸ்ட்ரி சைட் போகிறவங்க கேட் கெமிஸ்ட்ரி கிளியர் பண்ணிட்டு ஜஸ்ட் லுக் அட் த HP வெப்சைட் அண்ட் எனி பெட்ரோகெமிக்கல்ஸ். ஸோ அதில் இது பண்ணுறப்போ உங்களுக்கு ஜாப் ப்ளஸ் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ அண்ட் கேஸ் ஃப்ரீ. ஸோ மெனி ஆஃப் மை ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் when they complete the gate chemistry they apply for this. ஸோ இதெல்லாம் நமக்கு நிறைய தெரியாது. அப்போது ஜஸ்ட்டு ஒரே டைப் ஆஃப் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்றது பொறுத்து தான். ஓகே, ஸோ லைக் வெரி மாடரேட் லெவல் போட்டிங்கனாக்கா PGTRB TNSET TNTRB போகலாம். ஓகே, கொஞ்சம் மீடியம் லெவல் போட்டிங்கன்னா ஜியோகெமிஸ்ட் பேட்டன்ட் ஆஃபீஸர். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போட்டிங்கன்னா CSIR NET. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரே டைப் ஆஃப் சிலபஸ் தான். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறீங்க, கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ ஐ குவாலிஃபைடு LS 3 times அண்ட் ஐ குவாலிஃபைட் கேட் கெமிஸ்ட்ரி ஆல்சோ. நான் IITயில் தான் வந்து PhD பண்ணேன். ஸோ லைக் லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது பண்ணிகிட்டு இருக்கப்போ ஐ அப்ளைடு ஆல் தீஸ் 3 எக்ஸாம்ஸ். ஓகே, கவர்மெண்ட் காலேஜ்க்கு அப்ளை பண்ணேன், இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணேன், பாலிடெக்னிக் அப்ளை பண்ணேன். கவர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்ப ஜஸ்ட்டு நான் PhD ஜாயின் பண்ண டைம் MSc வித் LS எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணப்போ ஐ காட் குவாலிஃபைடு, டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப வந்து அந்த டைமில் நான் PhD சப்மிட் பண்ணாதனால கூட இருக்க கேண்டிடேட் 2 பேர் 80 மார்க்ஸ் அவங்க வந்து PhD முடித்ததுனால ஷீ ஜாயின்ட் இட். ஓகே, பட் பாலிடெக்னிக் வந்து நான் எழுதினப்போ ஏதோ சம் ப்ராப்ளம் வந்தது. ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து மற்ற ஸ்டேட்காரவங்க ஏதோ சம் இஷ்யூஸ் வந்ததுனால எழுதிட்டு திருப்பி இன்னொரு தடவை அப்ளை பண்ணேன். அதுக்குள்ளே நான் வந்து எய்டட் காலேஜில் வந்து ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் திருப்பியும் வந்து அது நோட்டிஃபிகேஷன் லைக் லாக்டவுன் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை. ஸோ அந்த டைம் ஆஸ் ஐ ஆல்ரெடி காட் ஜாப் இன் எய்டட் இன்ஸ்டியூட், ஸோ ஐ டென்ட் பாதர். ஸோ இது எல்லாமே ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் ஐ ஹேட் LS CSIR NET 3 times குவாலிஃபை பண்ணேன். TN செட் எழுதலை, ஏன்னா நெட் இருக்கிறதுனால செட் எழுத தேவையில்லைன்றதுனால நான் எழுதலை. ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவலி திங். ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இதில் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் PGTRBன்றத இது மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். கீப் லுக்கிங் அட் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். TRB வெப்சைட் செக் பண்ணுங்கள் அண்ட் TNPC வெப்சைட்ஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. UPSC வெப்சைட்ஸும் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ இது 3 வெப்சைட்ஸும் எப்பவுமே பார்த்துட்டே இருங்க. ஈவன் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் இந்த போஸ்ட்டும் இல்லாமல் என்ன போஸ்ட் வருதோ கெமிஸ்ட்ரியில் வந்துட்டா எழுதி பார்த்துட்டே இருங்க. ஸோ பிஃபோர் ஐ கம்மிங் டு த ஜாப் ஈவன் ஐ ரோட் ஃபார் த பேட்டன்ட் ஆஃபீஸர், ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு எழுதியிருக்கேன். அண்ட் TNPCஸில் வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிக்கு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரக் கெமிஸ்ட்ரி. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் ஐ யூஸ் டு ரைட். அது இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 காலேஜஸ்க்கு வந்து நான் யூஸ் டு சென்ட் ரெஸ்யூம்ஸ். ஸோ நம்மளோட சைடு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா எஃபர்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் திங். யூ ஹேவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப். யூ ஆர் கோயிங் டு கெட் சம் குட் பொசிஷன்ஸ். அதை நீங்கள் உங்களை நல்லா பிலீவ் பண்ணணும். பிலீவ் பண்ணுறது இல்லாமல் எக்ஸிக்யூஷன் யூ ஹேவ் டு கீப் ட்ரையிங். உங்களோட சைட்ஸ் நாலேஜும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்கேஸ் இன்னொரு குட் ஐடியா நான் என்ன சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா வந்து லைக் இல்லை நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ஈவன் லைக் 5th அந்த மாதிரி கவர்மெண்ட் டீச்சர்ஸை வேறு ஏதோ ஒரு ஜாபில் இருக்கீங்க. ஸோ ட்ரை டு டேக் டியூஷன்ஸ் ஃபார் 6 to இல்லை உங்களுக்கு 9th to ஒரு 12th standard வரைக்கும் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுங்க. லைக் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுங்க. ஓகே, ஸோ இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லலாம்க்கா, யாருக்காச்சும் JEE எக்ஸாம்ஸ் அண்ட் NEET எக்ஸாம் கிளாஸ் எடுங்க. ஸோ தட் ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் யுவர் நாலேஜ். ஓகே, ஸோ தட் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ நீங்கள் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்த மாதிரியும் இருக்கும், நீங்கள் படித்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா இந்த வந்து எனக்கு மணி இல்லைன்ற பட்சத்தில் ஐ வாஸ் டேக்கிங் NEET classes, பட் அது தட் ஹெல்ப் மீ டு கிராக் ஆல் த எக்ஸாம்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ யூஸ் டு குவாலிஃபை ஆல் த இன்டர்வியூஸ். ஓகே,
ஸோ இது என்னோட சைட் டிப். நான் எப்படி வந்தேன்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிப் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் கெட் இன் டு த பிஜிடிஆர்பி சிலபஸ். ஸோ நமக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், குவாண்டம் கெமிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குரூப் தியரியில் அந்த குரூப் தியரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எப்படி கனெக்டாக இருக்குது அந்த டாபிக் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், கேஷியஸ் ஸ்டேட் ஒன்லி மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. அது 3 டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டிஸ், கொஞ்சம் லிட்டில் பிட் தான். ஓகே. அடுத்து வந்து ஃபேஸ் இக்லிபிரியா இருக்குது. இது கெமிக்கல், இது ரெண்டுமே தெர்மோடைனமிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் தான். இது கைனட்டிக்ஸ் இருக்குது. கைனட்டிக்ஸும் கெட்டாலிசிஸும் கொஞ்சம் இன்டர் ரிலேட்டட். அண்டு கெட்டாலிசிஸும் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் இன்டர் ரிலேட்டட். அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஒரு லைக் நமக்கு 1 2 3 இருக்கும் பொசிஷன் புக்கில். அது கூட எலக்ட்ரோகெமிட்டி கூட கனெக்டட் வந்து எலக்ட்ரோ அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிஏ, டிடிஏ, பொலோரோகிராஃபி, இது எல்லாமே வந்து எலக்ட்ரோ அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்த்தீங்கன்னாக்கா ஆல் தி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி லைக் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. அடுத்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா குரோமோட்டோகிராஃபி, டிஜிஏ, டிடிஏ, எக்ஸ்ஆர்டி, போலரிமீட்ரி, இது எல்லாமே வந்துருக்கு. ஓகே. ஸோ நான் வந்து ஜஸ்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் போட்டேன். அடுத்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிசிட்டி, நான் அக்வஸ் சால்வென்ட்ஸ். சாலிட் ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 3 யூனிட்டாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாலிட்ஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாலிட். அடுத்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலேருந்து ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அது. அண்ட் அகெயின் வேற ஒரு யூனிட்டில் டேர்ம் சிம்பிள்ஸ் ஃபார் த டிஎன் அயான்ஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எப்படி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலேருந்து அப்போ இந்த 3 யூனிட்டும் டுகெதராக எடுக்கணும். ஆனால் இதை பிச்சு வேறு யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு அட்வான்ஸ்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. இந்த பாலிமர் கொஞ்சம் தனியாக நின்றுட்டு இருந்தது. ஸோ இட்ஸ் நெய்தர் பிலாங்ஸ் டு ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக், இது ஒரு மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து பாலிமர்ஸ் என்னென்ன பாலிமர் சிந்தசிஸ் தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் ஆர்கானிக் கூட நம்ம சொல்லிக்கலாம், இல்லை இன்ஆர்கானிக் கூட சொல்லிக்கலாம். அடுத்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் வரும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தியரி மாதிரி வரும். ஓகே, தியரி மாதிரி. அடுத்து அதுலேயே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா என்எம்ஆர், இஎஸ்ஆர், ஐஆர், ராமன்லேயே வந்து லேசர் ராமன், இன்னும் ஏதோ டைப்ஸ் கொடுத்துருந்தாங்க. யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, மாஸ் பயார் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. லைக் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சிஎஸ்ஆர் சிலபஸ் இல்லை கேட் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் இதே சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்கும். என்ன டாபிக்ஸ் வந்து ஜம்பிளாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பிஜிடிஆர்பி சிலபஸ் எடுத்தாலும் சரி, இல்லை டிஎன் செட்டு சிலபஸ் எடுத்தாலும் எவ்ரிதிங் இஸ் இன்டர் ரிலேட்டட். ஓகே. ஸோ அதனால் வந்து இது நீங்கள் படிக்கிறப்போ மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம எப்படி எஃபர்ட்ஸ் போடுறோன்றது பொறுத்து நம்ம லெவல் ஆஃப் எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும். நீங்கள் லைக் உங்களோட ஃபோக்கஸ் சிஎஸ்சிஆர் கேட்டாக இருந்துச்சா வெல் அண்ட் குட். இது நம்ம சைடில் வர இந்த டிஆர்பி செட்டு, பிஜிடிஆர்பிலாம் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். ஓகே. ஸோ அதனால் வந்து நீங்கள் எய்ம் பண்ணுறதே சிஎஸ்சிஆர் கேட்டுன்னு எய்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, சரி இல்லை எனக்கு டிஆர்பி மட்டும்தான், நான் ஸ்கூல் சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன். ஓகே. ஸோ இது எல்லாமே லைக் ஜென்ரலாக நம்ம டீல் பண்ணுறது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு தான் படிக்க போகிறீங்க. பிஜிடிஆர்பி, டிஎன்செட், டிஎன்டிஆர்பி, இது எல்லாம் எல்லோ கலரில் இருக்குது. அதாவது சேம் லெவல் ஆஃப் ப்ரிப்ரேஷன், ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண வேணாம். பட் கேட்டு சிஎஸ்ஆர் வந்து ரொம்ப டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணி செட்டு டிஎன்டிஆர்பி வந்துச்சுன்னா இதுக்கு 2-3த்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் டிஆர்பிக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டிஆர்பிக்கான சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் காப்பி மொபைலில் வச்சுக்க வேண்டாம், கையில் பிரிண்ட் அவுட்டாக வச்சுக்கோங்க. அப்போ நீங்களே வந்து லைக் யூனிட் வைஸ் இருக்கும், அதில் சப் யூனிட்ஸ் இருக்கும், அதில் டாபிக் வைஸ். ஸோ எந்தெந்த டாபிக் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, முடிக்கல, இன்னும் எவ்வளோ படிக்கணும், ஸோ அது வந்து இட் வில் ஆல்வேஸ் மோட்டிவேட்டர்ஸ். அதனால் வந்து ஃபிசிக்கலாக அந்த சிலபஸோட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரைம் திங் பிஜிடிஆர்பினா பிஜிடிஆர்பியோட சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து டிஎன் செட்டு கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ப்ரைம் ஃபோக்கஸ் இதுன்றதால பிஜிடிஆர்பியோட சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து டவுன்லோட் த பிஒய்க்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஐ ஹர்ட் தட் 2000லேருந்து 2000 நமக்கு இப்போது 22 ஆர் 20 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் வரைக்கும் இருக்கும். அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.
இல்லை எப்போதுலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 15 இயர்ஸ் ஆச்சும் வரும். ஸோ அந்த கொஷின் பேப்பரோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் புக்கு வந்து இந்த மாதிரி பிவைஸ் கியூஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் விற்கிறாங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு எந்த புக் நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அந்த பிஜிடிஆர்பிக்கான பிவைக்யூவான புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கிறதோ இல்லை கொஷின் பேப்பர்ஸ் நெட்டில் கிடச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுவுமே நீங்கள் வந்து முடிஞ்சால் புக்காக இருந்தால் இல்லை கொஷினாக இருந்தால் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், புட் அ செப்பரேட் நோட் புக்ஸ். ஸோ யூ ஹாவ் டு மேக் அ ஷார்ட் நோட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் பார்த்துக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் புக் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது வரும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ரெஃபரன்ஸ் புக் பின்னாடி தரேன். ஸோ நீங்கள் மேபி நீங்கள் பிஜி படித்தப்போ 2-3 புக் வாங்கியிருப்பீங்க இல்லையா? லைக் ஆர்கானிக்னால் வந்து ஜெரி மார்ச், இல்லைனா வந்து வாட் யூ கால், ஸோ நிறைய புக் இருக்குது ஆக்சுவலி. இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் பூரியன் சர்மா, ஃபிசிக்கல் பூரியன் சர்மா. ஓகே, ஸோ ஆர்கானிக்னால் பால் அருண் பால் யூஜி லெவல் வரைக்கும் சொல்கிறேன். பிஜி லெவலில் நம்ம வேறு மாதிரி லெவல் டாபிக் ஏற்ற மாதிரி ஆர்கானிக் கொஞ்சம் மாறிடும். இன்ஆர்கானிக் ஆல்மோஸ்ட் ஒரு 50% பூரி சர்மா புக் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக் கவர் ஆகும். ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் நம்ம செலக்டடாக வேறு புக் வாங்கணும். ஓகே, ஸோ அப்போது ஒன்று உங்களுக்கு வீடியோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் கண்டென்ட்னா வீடியோஸ், பிபிடிஸ். ஓகே, அதில் டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு ஏதாச்சும் காப்பி கிடச்சிச்சின்னா அது. ஸோ லைக் ஈவன் ஆடியோ நோட்ஸ் வாட் எவர் இட் இஸ், ஈவன் என்பிடிஎல் லெக்சர்ஸ். ஸோ இதில் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். என்பிடிஎல் லெக்சர்ஸ் இல்லைனா வந்து கான் அகாடமின்றது லைக் ரொம்ப ஃபேமஸ் யூடியூப் சேனலாகவும் இருக்குது, தனி வெப்சைட்டாகவும் இருக்குது கான் அகாடமி. ஸோ இந்த மாதிரி அப்படி இல்லைனா லைக் எங்களை மாதிரி பிகினர்ஸாக இருக்க யூடியூப் சேனல் உங்களுக்கு எது ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக தோணுதோ அந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பிபிடி டெக்ஸ்ட் புக், என்பிடிஎல் லெக்சர்ஸ், அது இல்லாமல் வந்து பிஜி கண்டென்ட்டுக்கு இபிஜி பாதசாலான்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இபிஜி பாத்சாலா. அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் வந்து பிஜி சிலபஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். லைக் ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் போங்க, அதில் வந்து ஏன்னா உங்களுக்கு நான் டெமோ கூட பண்ணி காமிச்சிடறேனே. ஓகே, ஸோ மேபி லாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். ஸோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நோட்டில் அந்த டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபார்முலா, ஷார்ட் நோட்ஸ். ஓகே, அந்த எந்த சாப்டர் நீங்கள் பிகினிங்கில் படிக்கிறீங்களோ அதனோட ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா கீ நோட்ஸ் மாதிரி எடுத்துக்க, அதுக்கப்புறம் டீட்டெயில்டு நோட்ஸ் வந்து எடுங்க. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் புக் வாங்கிட்டு இது நம்ம பண்ணுறது இல்லை வீடியோஸ் நீங்கள் பார்க்குறப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே ஒரு 2 பேஜ் விட்டுட்டு அப்புறம் டீட்டெயில் நோட்ஸ் எழுதாங்க. அப்புறம் நீங்கள் டீட்டெயில் நோட்ஸில் என்ன கவனிச்சிங்களோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு சொன்னால் ஃப்ளாஷ் கார்ட் டெக்னிக் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு தான். வாட் இஸ் ஃப்ளாஷ் கார்ட் மெத்தட்னா அதுவும் நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன், இல்லை நான் இப்போ சொல்லிடுறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஐ ஜஸ்ட் ரோட் வாட் யூ கால் போல்ஸ்மேன் என்ட்ரோபி ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஸோ போல்ஸ்மேன் என்ட்ரோபி ஈக்குவேஷன்றது நம்மளோட பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். ஓகே, அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து நான் இங்கே எழுத மாட்டேன், இதனோட பேக் பேஜில் எழுதி வச்சுருப்பேன். அது என்னது, S = K ln W. ஓகே, அப்போது நான் வந்து இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு S = K ln Wன்றது தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி லைக் நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்குவோம் இல்லையா, ஸ்டிக்கி நோட்ஸு. ஸோ அந்த ஸ்டிக்கி நோட்ஸோட ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி அந்த டைட்டில் ஆஃப் த ஈக்குவேஷனோ இல்லை ஃபார்முலாவோ என்ன அதனோட டைட்டில் என்னவோ அதை எழுதி வச்சுருங்க. அதனோட பின்னாடி அதனோட ஆன்சர் எழுதி வைங்க. ஸோ தட் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த டைட்டில் பார்க்குறப்பே வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். இது வந்து கைண்ட் ஆஃப் மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். ஸோ இது உங்களுக்கு எப்போனா லாஸ்ட் மினிட்க்கு தேவைப்படும். இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஒரு யூனிட் வைஸ் நீங்கள் ரீகால் பண்ணுறப்பே அந்த மாதிரி வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் கார்டு மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஆன்லைனில் கூட நிறைய ஃப்ளாஷ் கார்டு லைக் டெமோஸ் வந்து இருக்கும். நமக்கு தேவையான ஃப்ளாஷ் கார்டு நம்மளே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு என்னென்னா ஒரு 10 ரூபா ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கிட்டு லைக் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்க்கு வந்து நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அந்த டைட்டில் ஆஃப் த ஈக்குவேஷன் பின்னாடி வந்து ஆன்சர், அது பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து
இப்போ நம்ம நோட்ஸ் சொல்லியாச்சு, ஷார்ட் நோட்ஸு, ஃபார்முலா, டீட்டெயில் நோட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நோட் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு சிலபஸ், பிஒய்க்யூ, ஷார்ட் நோட்ஸு, ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். லைக் வீடியோ கண்டென்ட்ஸு இல்லை உங்களோட யூடியூபையோ இல்லை புக்ஸையோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ஒரு சாப்டர் படிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு வந்தால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அப்பப்போ வீக்லி ரீகால் இல்லை மந்த்லி ரீகால் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூ ஹேவ் டு வாட் இஸ் மெமரி வந்து என்னது லைக் சம்டைம்ஸ் நான் சைக்காலஜியும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரீகாலிங் தான் வந்து மெமரி. எத்தனை டைம் நீங்கள் ரீகால் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு. ஸோ நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜென்ரலாக பேசிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட் திங், ஃபோர்மோஸ்ட் திங் நீங்கள் பண்ணுறது. லைக் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஒர்க் எதுவும் பண்ணல, வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச கோச்சிங் சென்டரோ லைக் உங்களோட கம்பேட்டபிலிட்டிக்கு உங்களுக்கு கோச்சிங் சென்டர் போனால் நிறைய மோட்டிவேஷன் வரும், இல்லை அங்கே வைக்கிற டெஸ்ட்னால உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துச்சா யூ கேன் ஜாயின் இன் த கோச்சிங் சென்டர். அப்படி இல்லையா உங்களுக்கு இன்னும் உங்களோட ஸ்பீடில் இல்லை உங்களோட மென்டாலிட்டியில் தான் படிக்க தோணுது அப்படின்னாக்கா நீங்கள் புக்ஸ் வச்சு பார்க்கலாம். இல்லை யூடியூப்பில் வந்து லைக் ஒரு சிலர் ஸ்லோவாக நடத்தினாக்கா ஸ்பீட் பண்ணி பார்க்கலாம், ஸ்பீடாக நடத்தினா ஸ்லோவாக வச்சு அந்த வீடியோ ஸ்பீடை வச்சு பார்த்துக்கோங்க. என்பிடிஎல் லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் யூடியூப்பில் யூ கேன் கெட் தமிழ் இங்கிலீஷ் லைக் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸும் இருக்கும். ஸோ லைக் whenever you are just looking at one content ஆட்டோமேட்டிக்காக அதுவே சஜஷன்ஸில் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ லைக் இஃப் யூ ஆர் அ புக் லவர் யூ கேன் ஜஸ்ட் கெட் த ஃபியூ புக்ஸ். நான் புக்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ப்ரைம் திங் லைக் இதில் வந்து உங்களுக்கு பூரி சர்மாலே ஆல்மோஸ்ட் 50% நீங்கள் படிச்சுக்கலாம் ஃபார் பிஜிடிஆர்பி. ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த சாலிட் ஸ்டேட்னு வரப்போ ஏஆர் வெஸ்ட் பார்க்கலாம், கோஆர்டினேஷன் வரப்போ கோபாலன் பார்க்கலாம். ஓகே. இல்லை இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் டாபிக் இருந்துச்சுன்னா நீங்கள் சத்யபிரகாஷ் புக் அண்ட் ஆர்டி மதன் பார்க்கலாம். ஓகே. ஓரளவுக்கு லெஸ் இம்பார்ட்டண்ட் ஈவன் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி வரப்போ அர்னிக்கர் பார்க்கணும். ஓகே. பட் வென் யூ ஹாவ் நீங்கள் சிஎஸ்சிஆர் அண்ட் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு ஃபாலோ ஜேடி லீ, ஜேம்ஸ் யூஹி. இந்த 2 புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அட்வான்ஸ் டாபிக்லாம் வந்து இதில் தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இது வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 8 புக்ஸ். பட் மேக்ஸிமம் நீங்கள் பூரி சர்மா வச்சுருந்தாவே ஒரு 50% கண்டென்ட் வந்து அதில் கவர் ஆகும். ஒரு சில மிஸ்ஸிங் கண்டென்ட் மட்டும்தான் இந்த புக்ஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஈவன் ஒரு சில வீடியோஸ்லேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ராக்டிஸ் இல்லை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணுன்றப்போ யூ டெஃபினெட்லி ஹேவ் டு கெட் த புக்ஸ். இல்லை நிறைய காப்பீஸ் டெலகிராம் சேனல்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த வெப்சைட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் காப்பி வச்சுருந்தாலும் நீங்கள் யூ கேன் கெட் இட். ஓகே. இல்லை யூ கேன் பை. நம்ம எவ்வளோ ரீசார்ஜ்கே வி ஆர் ஸ்பெண்டிங் மோர் மணி. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு புக்கு வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் வெரி ஃபோக்கஸ்ட், நீங்கள் இந்த லைனுக்கு டீச்சிங் லைனுக்கு தான் வர போகிறீங்க இல்லை காலேஜ் லைனுக்கு தான் வர போகிறீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பை அ புக்ஸ். அப்படி இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாக்கா ஜஸ்ட் அவங்க அக்கௌண்ட்லேருந்து இந்த ஒரு புக் மட்டும் 6 monthsக்கு வாங்கி அதை பண்ணுங்கள். ஈவன் ஜெராக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ தட் இஸ் யுவர் சாய்ஸ். இது வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ். அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் குவாண்டம் இருக்குது. நம்ம பூரி சர்மாவிலேயே அது கொஞ்சம் கவர் ஆகும். ப்ளஸ் ஒரு சில இந்த ஆப்ரேட்டர் இன் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு குவாண்டம் டாபிக் மட்டும் நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி பை ஆர்கே பிரசாத் பார்க்கலாம். இதுலேயும் நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் 70% வந்து நம்ம பூரி சர்மா புக்லேயே வந்து கவர் ஆகிடும். ஒரு சில அட்வான்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் கேட்டு சிஎஸ்சிஆர் ப்ரிப்பேர் பண்ணால் அப்போ நம்ம அட்கின்ஸ் போகணும். லைக் இந்த எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலாம். கேஎல் கபூரே வந்து ஆல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு போட்டிருக்காரு. ஒரு வால்யூம்லேயும் ஒரு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். குரூப் 3 அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனில் குரூப் 3 அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு கேவி ராமன் புக்கு நீங்கள் வாங்கிட்டாலும் சரி, இல்லை வீரா ரெட்டி புக் வாங்கிட்டாலும் சரி, லைக் இந்தியன் ஆத்தர் புக் ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் சிஎஸ்சிஆர் ஃபாரின் லெவல் ஆத்தர் வரப்போ வந்து எஃப்ஏ காட்டன் ஃபார் குரூப் தியரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் இது வந்து ஓரளவுக்கு ஃபாரின் ஸ்டாண்டர்ட் தான். ராஜாராம் அண்ட் குரியகோஸ். இல்லை இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணுனாக்கா தெர்மோடைனமிக்ஸ் பை எஸ் கிளாஸ்டோன் வந்து பார்க்கலாம். தென் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஸ்கூக் அண்ட் வெஸ்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓவரால் புக்ஸு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்மோஸ்ட் திங்
download the syllabus. Okay, syllabus download பண்ணிட்டு then start download the PYQs. ஸோ ஒரு சில டாபிக்ஸ் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங், நம்ம கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் பிஎட் படித்தனால அந்த டீச்சிங் ரிலேட்டட் கொஷின்ஸும் வரும். ஓகே, ஸோ அந்த டீச்சிங் ரிலேட்டட் புக்ஸ் இருந்துச்சுனாக்கா அந்த புக்ஸு நீங்கள் பிஎட் பண்ணப்போ கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அந்த புக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி டீச்சிங் மெத்தடாலஜிஸ்லாம் வந்து இருக்குது, அதை பற்றி கொஷின்ஸ் வரும். ஸோ அதை வந்து ஆக்சுவலி நாங்கள் டீச் பண்ண மாட்டோம், பிகாஸ் we didn't do the பிஎட். அதுக்குன்னு தனிச்சாளர் தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அங்கே பிஒய்க்யூலேயே நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சு அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட திங் பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிகே வந்து 10 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜிகே 10 மார்க் கொஷின்ஸ், அப்புறம் உங்களோட இந்த எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் வரும், அப்புறம் உங்களோட மேஜர். ஓகே, ஸோ இது 3 சேர்ந்தது தான், ரைட்? ஸோ அப்போது யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மேஜர் அண்ட் எஜுகேஷன். ஜிகே மேபி ஹார்ட்லி 10 மார்க்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, இப்போ நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய ஜிகே வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ யூ கேன் ஃப்ரீ டைமில் இல்லை உங்களுக்கு தூக்கம் வர டைமில் நீங்கள் அந்த ஜிகேலாம் பாருங்கள். அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட், வென் யூ ஆர் வெரி ஃபோக்கஸ்ட், வென் யூ ஆர் வெரி அவேக் அண்ட் யூ ஹாவ் மோர் எனர்ஜி, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு சிலர் ஈவன் ஸ்லீப்பி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மேத்ஸ் படித்தாக்கான தூக்கம் போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் டாபிக் அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து வென் யூ டோன்ட் வாண்ட் டு, ஒரு சிலர் கஷ்டமான டாபிக் போகிறப்ப ஸ்லீப்பி வரும். பட் வென்எவர் ஐஇசி மேத்தமெட்டிக்ஸ் இல்லை எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வரப்போ அந்த ஸ்லீப்பினஸ்லாம் போயிடும். ஸோ யூ பிளான் அக்கார்டிங்லி எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக்கில் தூங்குறப்போ ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், ஈவன் லைக் எஜுகேஷன் கண்டென்ட் கூட வந்து உங்களுக்கு நல்லா மைண்டில் ஏறுதுன்னா அதை கூட நீங்கள் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் யூ பிளான் யுவர் ஷெட்யூல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஓகே, டைம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை தடவை ரீகால் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ். ஸோ கண்டென்ட் எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுறது, கண்டென்ட் எல்லாம் கிடைச்சாலும் அதை ப்ராப்பராக எந்தெந்த டைமுக்கு நீங்களே வந்து ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்கல் டாபிக் படிக்கிறீங்களா, இல்லை இன்ஆர்கானிக் டாபிக் படிக்கிறீங்களா, இல்லை ஆர்கானிக்கா, இல்லை அனலிட்டிக்கலா, இல்லை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியா, இந்த மாதிரி வந்து யூ ஜஸ்ட் டிசைட் இட். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த டாபிக் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கள் சேனலில் சைமல்டேனியஸாக நானும் மிஸ்டர் வேலாகாஷும் வீடியோஸ் போடுவோம். ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சியில் அது இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபாலோ, இல்லை வேறு ஏதாவது சேனல் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஓகே, ஸோ முடிஞ்ச யூஜிடிஆர்பி ரொம்ப குவிக் நோட்டிஃபிகேஷனில் ஆரம்பிச்சதுனால ஒரு சிலது நாங்கள் ரஷ் அப் பண்ணி தான் முடித்தோம். இந்த டைம் கண்டிப்பாக பொறுமையாகவே நம்ம போகலாம். ஸோ ஹென்ஸ் வி ஹாவ் சஃபிஷியன்ட் டைம். ஸோ வி பிளான் அக்கார்டிங்லி. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வெரி வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ we are going to start our another second innings in this channel. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ எல்லோரையும் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸ்லேருந்து சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ, டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. ஸோ இப்போ சொன்ன திங்ஸ்லாம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.